தயவும் நற்குணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். தயவும் நற்குணத்தையும் குறித்த நிறைய வசன ஆதாரங்களோடு நம்ம பார்த்தது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுல கிட்டத்தட்ட 6 கனிகளை குறித்து பார்த்துட்டோம். கலாத்தியர் 5:22 இருக்கிற 9 கனிகள்ல நம்ம என்ன செய்துட்டோம்? 6 கனிகளை நம்ம பார்த்துட்டோம். 2 கனிகளாக ஒரு வாரத்துல செய்தி கொடுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கனின்னு சொல்லி எடுத்து பேச முடியும், அது ரொம்ப நாட்கள் ஆயிடும். இன்னும் நிறைய வார்த்தைகள் இந்த வருஷத்துக்குள்ள புதிய ஏற்பாட்டில இருந்து உங்களுக்கு நான் போதிக்க கர்த்தரால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இது ஆலோசனையாக எனக்கு கொடுத்து தான் இதை நான் செய்யறேன். அப்ப இந்த 2 கனிகளாக இப்ப 6 முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் எத்தனை கனி இருக்குது? 3 கனிகள் இருக்குது. அப்ப இந்த வாரமும் அடுத்த வாரமும் இன்னும் இந்த வாரத்துல பாருங்க, விசுவாசத்தை குறித்தும் சாந்த குணத்தை குறித்தும் பார்த்து, சாந்த குணமும் விசுவாசமும் 9 கனிகள்ல ஒன்றாக காணப்படுது. கடைசியாக இச்சையை குறித்து வருகிற வாரத்துல பேசி, இயேசு விரும்புகிற, இயேசு எழுதி வைத்த இந்த கனிகளை குறித்து நாம் என்ன செய்ய போறோம்? தியானித்து ஒரு முடிவிற்கு வரப்போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா சபைக்கு நிறைய விஷயங்கள் புலப்படுது. இதுவரைக்கும் நம்ம கிட்ட இல்லாத சில அனுபவங்கள் உங்களுக்கு வரலாம். சரிங்களா? ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் பேசுவார், ஒவ்வொரு கோணத்துல சில சம்பவங்களை கற்றுக் கொடுப்பார். சோ இந்த கனிகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. புரிஞ்சுக்கங்க. இந்த 9 கனிகளையும் தான் மீன் பண்ணி யோவான் சொல்லுகிறாரு, கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. அந்த கனி என்னங்கிறது தான் இன்னைக்கு டீச்சிங். சரிங்களா? புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சு முதல் டீச்சிங் புதிய ஏற்பாட்டுல யோவான் தான் ஆரம்பிக்கிறாரு. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதனாலதான் அந்த கனிகளுக்குள்ள இப்ப நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டுடைய ஆலயத்துல ஆண்டுகளா இருக்கலாம், பல வருஷ கணக்குல நம்ம இருக்கலாம். 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டு மரண காலம் வரைக்கும் ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நம்ம நிலைச்சிருப்போம். ஆனால் ஆலயத்திற்குள்ள வந்து கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இல்லாம நம்முடைய ஓட்டம் முடியும்னா அது வேதனைங்கிறேன். அந்த ஓட்டம் பரிபூரணம் ஆவது இல்லை. அவர்கள் பிரயாசங்கள் பலனளிக்க போவதும் இல்லை. ஏன் அப்படின்னா, மரமே எங்க இருக்குன்னா தோட்டக்காரருடைய எல்லைக்குள்ள இருக்குது. கவனிக்கணும். மரம் அப்படிங்கிறது ஒரு எஜமானுடைய எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆண்டவருடைய படைப்பு. இப்ப மரத்தை குறித்து அவர் என்ன சொல்றாரு? இது கனி கொடுக்கல, நான் என்ன செய்வேன்? வெட்டுண்டு அக்னியில போடுவேன். இது உலகத்தானுக்கு சொல்ற வார்த்தை கிடையாது. ஒரு துன்மார்க்கனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கிடையாது. ஒரு பாவியை பார்த்து அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லல, நீ கனி கொடுக்கலன்னா உன்னை நான் அப்படியே பாதாளத்துக்கு தள்ளுவேன்னு ஆண்டவர் அங்க பேசல. புதிய ஏற்பாடு முழுவதும் சபை நிரம்பி காணப்படுகிற ஜனங்கள் திரளான கூட்டத்திற்கு மத்தியில கர்த்தர் பேசி வருகிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ராபோஜனம் பெற்று நான் சாட்சியாய் வாழுவேன் ஒப்பு கொடுத்தவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். கனியற்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது, இல்லைனாலும் வளர்த்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. கனி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத பலகாரம் போல. கனி இல்லாத கிறிஸ்தவர்கள் என்னங்க, இனிப்பில்லாத பலகாரம் போல. நீங்க போயிட்டு குலோப்ஜாம் சாப்பிட போயிட்டு ஆணு வாயை திறந்து ஒரு உருண்டையை விடுறீங்க, ஆனா அது சப்புன்னு இருக்குது. விரும்புவீங்களோ? ஆண்டவர் அப்படிதான் நம்மளை டேஸ்ட் பண்ணுவார். ரட்சிப்பை தந்தேன், இரத்தத்தை தந்தேன், மீட்பை தந்தேன், நன்மைகளை தந்தேன், சுகமாக்கினேன், விடுதலையாக்கினேன், என் மகனை மகளை ஆசீர்வதித்து பூமியில வைத்திருக்கிறேன். ஆனால் அவள் நான் விரும்புகிற கனி கொடுக்கிறாளா என்று, கனி கொடுக்கிறானா என்று சுவைத்து பார்க்க வரும்போது நாமும் சப்புன்னு இருந்தோம்னு சொன்னா அவங்கள பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார், வெட்டுண்டு நீங்கள் அக்கினியிலே போடப்படுவீர்கள். அப்ப இந்த எச்சரிப்பின் சத்தம் யாருக்கு அப்படின்னா, வெளியில இல்ல, வெளியில இருக்கணும் சொல்லணும், வெளியில இருக்கணும், சுவிசேஷம் போகணும், எச்சரிப்பின் சத்தம் போகணும். அது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய ராஜ்யத்தின் பணி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, உலகத்தை விட்டுட்டு இயேசுவே எனக்கு அடைக்கலன்னு உள்ள வர்ற ஆளுக்கு முறையாக வாழ தெரியல, வேதத்தின்படி வாழ தெரியலன்னு சொன்னா
நம்ம வேதத்தின்படி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்திருவார்னா ஒரு நாள் புறம்பே தள்ளிடுவார். இதை குறித்து முடிவு வாரத்துல நான் உங்களுக்கு கடைசி விளக்கம். இதுக்கு ஆண்டவர் பாருங்க, வெட்டுண்டு அக்னியில போடுவேன்னு சொன்னார்ல, அது எங்கெங்க எழுதி வச்சிருக்கிறாருங்கிறத நான் சுட்டி காட்டுவேன். அந்த வசனங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி நான் சுட்டி காட்டுவேன். இது ஆண்டவர் சொன்னது அப்படிதான், உண்மையா அப்படிதான் சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசுடைய ஒரு சாயலை மாத்திரம் ஜனங்கள் நம்புகிறதுனால இயேசுடைய மற்ற அவருடைய அவதாரங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் பார்க்கிறது இல்லை. அதனால தேவனுக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியாது சொன்னா, கனி கொடுக்க முடியாது. ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தாதான், பயந்து தான் கர்த்தருக்கு என்ன செய்வாங்க, அவங்க பணிவிடை செய்யணும், அவர் விரும்புகிறத செய்யணும், அவர் எதிர்பார்க்கிறத நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். இதெல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிற, ஆலயத்துக்குள்ள அழைத்து வந்து, நான் என்னிடத்துல இருக்கிற கனிப்பா, எனக்கிட்ட நீ பாக்குறீங்களா கனி, நான் உங்களுக்காக என்னென்ன தியாகம் பண்ணேன், அந்த 9 கனிகளை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன், நீங்களும் அந்த கனிகள்ல வளருங்க அப்படின்னு சொல்லிதான் இயேசு ஒரு அழகான டீச்சிங் என்ன செய்யறாரு, புதிய ஏற்பாட்டுல வைக்கிறாரு. அவரை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும்னா புதிய ஏற்பாடு 4 புஸ்தகங்களை வாசித்து, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதைகளை நீங்க வாசித்து மறுபடியும் வாசிச்சீங்கன்னா இயேசுவை நேரடியா உங்ககிட்ட பேசுவது போல இருக்கும். ஆமேன். இயேசு யார் யாரு விரும்புறீங்க நேரடியா பேசணும்னு சொல்லி ஆமீன் சொல்லுங்க. புதிய ஏற்பாடை படிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடு ஆலோசனை அவருடைய நடக்கிறது போல இருக்கும். அந்த 12 சீஷர்களை போல நீங்க நடப்பீங்க கூடவே. இயேசு டிராவல் பண்ணும்போது நீங்க டிராவல் பண்ணுவீங்க. அப்படி இன்வால்வ் ஆகி படிக்கணும். சும்மா அதை விட்டு படிக்கிறியா வேகத்தை எடுக்கிறியா அப்படின்னு அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம்னா ஒரு தாகம் இருக்கணும், வரணும், உற்சாகமா வந்து இன்னைக்கு நேத்து எதுல விட்டு அப்படின்னு புரட்டி, இன்னைக்கு ஏசப்பா என்னோட இதுல பேச போறாரு, இந்த வசனத்தினோட பேசுவாருன்னு படிக்க விரும்பணும். இதுல ஜீவன் இருக்குது, இதுல உயிர் இருக்குது, இதுல உங்க வாழ்க்கை இருக்குது, உங்க எதிர்காலம் இருக்குது, பரலோகத்திற்கு வழி இருக்குது. அதுக்குதான் அதை படிக்கணும். ஒருத்தருடைய கட்டாயத்தினால் அல்ல. எல்லாரும் விரும்பி இதை திறக்கணும். ஃப்ரீ டைம்ல திறந்து படிங்க. இந்த வேதத்தில் உள்ள உண்மைகளை, ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்க. இயேசு உங்களோடு பேசுவார். புதிய ஏற்பாடை படிக்கும்போது பேசுவார். இயேசு அப்படியே கைட் பண்ணுவார், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளும் அதுக்கு பிறகு வர்ற அதிகாரங்கள் எல்லாம் உங்களை அப்படியே செதுக்கும், உருவாக்கும். இயேசுவுக்காக நீங்க எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கும். ராஜ்யம் என்றால் என்ன, ராஜாவின் வருகை என்றால் என்ன, வருகிறவருடைய திட்டம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு அதெல்லாம் செத்து போச்சு, சபைகளுக்குள்ளேயே செத்து போச்சு. உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் பேசப்படுவது இல்லை. மாயாஜால வார்த்தைகளை ஜனங்களுக்கு பேசி போதித்து என்ன செய்யறாங்க, ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துகிறதாக சொல்லி கற்பனைகளை செய்ய வைத்து ஜனங்களை இச்சைக்குள்ள தள்ளுகிற போதனைகள் பெருகிருச்சு. ஆனா உண்மை அது இல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மகிமை உள்ள ஆண்டவர் அழகா பதிவு செய்து அதை ரகசியமா புரிந்து கொள்ளணும்னு அங்கங்க சில காரியங்களை மறைத்து தான் வச்சிருக்கிறாரு. நாம தான் தோண்டி எடுக்கணும். அவைகளை புரிந்து கொண்டு அறிந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை அமைப்பை நம்ம வடிவமைக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். இன்றைக்கு 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கனிகள்ல கலாத்தியர் 5:22 படி மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். சொல்லுங்க, விசுவாசத்துக்கு அப்புறம் கடைசியாக இச்சை அடக்கம். அப்ப இன்றைக்கு விசுவாசத்தை குறித்தும் சாந்தத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், தியானம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? ரொம்ப தூர தேசங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை விரும்பி கேட்கிறீங்க, தொடர்ந்து பார்க்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளதென்று போதிக்கிற கடமையை நான் செய்து வருகிறேன். அதனால சில நேரம் கடிந்து கொள்ளுதல் இருக்கும், சிக்ஷை இருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொண்டு இந்த உபதேசத்துல நிலைத்திருக்க வகை தேடணும். அதுக்குதான் அந்த கடிந்து கொள்ளுது ஆவியானவருடைய அதுல அவருடைய பாட்டுல அவருடைய செயல்பாடுகள்ல ஒண்ணு கடிந்து கொள்ளுதல். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது எப்படி என்ன செய்வாரு, நியாய தீர்ப்பை குறித்து, என்னங்க கடைசி காலத்துல நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுதான் அவருடைய வேலை.
நிறைய பேர் யாரும் ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது, நமக்கு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறோம், ஆக்ரோஷமா ஊழியக்காரன் விரும்பி பேசுறது இல்லை. அங்க நிக்கிற பலிபீடத்துல நிற்கிற தேவனுடைய ஆவில அவங்க நிறைத்து கர்த்தரால பேசப்படும் போதுதான் அவருடைய சிற்சை வெளிப்படும். தீர்க்க தரிசனம் வெளிப்படுவது போல, தேவ வார்த்தைகள் வெளிப்படுவது போல சிற்சை வெளிப்படும். சரிங்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப இன்றைக்கு முதலாவது விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசம் என்கிற வார்த்தையை நம்ம ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி யாருங்க? ஆபிரகாம் தான். யாருங்க? சொல்லுங்க. ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். அப்ப ஆபிரகாமை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி பலப்பட்டார் எல்லாமே நமக்கு ஓரளவு தெரியும். சோ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல மார்க் 9ஆம் அதிகாரத்துல 17 - 27 வரைக்கும் கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது சிலவற்றை நம்ம என்ன செய்யும், கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தை குறித்து ஆண்டுடைய கனிகளில் ஒன்றாகிய விசுவாசம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாரு? கனியாக பார்க்கிறார். அப்பதான் கர்த்தர் எது சொன்னாலும் நீங்க செய்வீங்க. கர்த்தர் உங்களை ஏதாவது ஒரு காரியம் அனுப்புனா போவீங்க. ஆபிரகாம் அனுப்பின போது விசுவாசத்துல அவரு என்ன செய்தாரு? நகர ஆரம்பித்தாரு. விசுவாசத்தில் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. நோவா விசுவாசத்திலே பேழையை கட்டினான். 12 சீஷர்கள் இயேசுவுக்கு பின்பதாக விசுவாசத்திலே பயணம் செய்தார்கள். ஆசீர்வாதத்திற்காக, நன்மைகளுக்காக மாத்திரமல்ல விசுவாசம். கவனிக்கணும். நம்புங்க, கிடைக்கும், கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லல. அவருக்கு தெரியும் எது கொடுக்கணும், உங்களுக்கு எது கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அளவுக்கு மீறி நீங்க கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாரு. நீங்க என்ன வேணாலும் விசுவாசி, நான் எழுதி கொடுக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாதத அளவுக்கு மீறினது நீங்க கேட்டு பாருங்க, கொடுக்கவே மாட்டார். ஆனா உங்க தேவை என்னதுன்றதை விசுவாசித்து விசுவாசத்தோட கேட்டா 100% அதை சந்திப்பார். இல்லையா? சொல்லுங்க. அதனால ஒரு வியாதி சுகமாவதும் ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லைக்குள்ள வருவதற்காக விசுவாசம் அல்ல. விசுவாசத்தின் தன்மை வித்தியாசமானது. விசுவாசத்தின் துவக்கமும் முடிவும் வித்தியாசமானது. விசுவாசத்திற்குள் நிறைய ரகசியம் இருக்குது. விசுவாசத்திற்குள்ள ராஜ்யத்தின் ஓட்டம் இருக்குது. விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். விசுவாச மார்க்கத்திற்கு என்று சொல்லி 1000 ஆண்டு கால அரசாட்சியை வைத்திருக்கிறார். அதுல நீங்க இடம் பிடிக்கணும். அதற்காக தான் விசுவாசிக்க வேண்டும். அதை குறித்து நம்ம மார்க் 9:17 வாசிக்க, ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது கவனிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அது பிடிக்கும் போதெல்லாம் என்ன செய்யுது? அந்த மகனை அலக்களிக்குது. இது யாரு சொல்றா இந்த ஸ்டேட்மெண்ட்? ஜனக்கூட்டத்துல வந்த ஒரு தகப்பனார் தன் மகனை குறித்து சொல்றார். யார குறித்து? தன் மகனை குறித்து சொல்றாரு. இப்படிதான் என் மகனுக்கு நடக்குது இயேசுவே அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமற் போயிற்று. அவர்களால் என்ன ஆயிற்று? கூடாமற் போயிற்று. கத்தோலிக்க மார்க்கத்தார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உருவ வழிபாட்டாளர்களுக்கு வேதத்தின்படி நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். யாரிடத்தில் போனால் நன்மை கிடைக்குமோ அவரிடத்திலே போகணும். அவரிடத்தில் போகிறதற்கு சீஷரிடத்தில் போனீங்கன்னு சொன்னா, இயேசுவை நம்பினவர்களிடத்தில் போனீங்கன்னு சொன்னா கூடாமல் போகும். உங்களுடைய காரியம் கூடாமல் போகும். உங்களுடைய நம்பிக்கை பலனற்றதாய் போகும். உங்கள் விசுவாசம் அர்த்தமற்றதாய் போகும். அததான் இங்க ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். பாருங்க, அவங்க என்ன செய்தாங்க? உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு போனேன், ஆனா என்ன ஆயிற்று? கூடாமல் போயிற்று. அப்ப கத்தோலிக்க மார்க்கத்தில் உள்ள தேவ பிள்ளைகள், நீங்க தயவு செய்து இதெல்லாம் கேட்டு நீங்க மனம் திரும்பணும். அப்படிப்பட்ட வழிபாடுகளை விட்டுட்டு, அவருக்கு பின்பதாக போனவங்களையும் புனிதர்களையும் ஆராதிக்கிறதை விட்டுட்டு இயேசுவை நீங்க ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் வேதத்தின்படி உண்மையா இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு
உங்களோடு இருப்பேன். 12 பேரை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். இவருக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது, அதுக்கிடையில இவங்களை உருவாக்க வேண்டிய வேலை இருக்குது. இப்ப இயேசு என்ன பண்றாரு, இந்த சம்பவத்தை கண்டதுமே டக்குன்னு அவரு கொஞ்சம் வேகமா விசுவாசம் இல்லாத சந்ததியை 12 பேரை வச்சு உருவாக்க பெரிய திட்டம் இருக்குது. இந்த சந்ததி தான் பெரிய ஒரு கூட்டமா எழும்பணும். அது ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், நான் இருக்கிறேன்னு நீங்க அசால்ட்டா இருக்கிறீங்கல்ல. அவர் சொல்றாரு, அவர் அபிஷேகம் கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாரு. போய் இவங்க ஒரு இடத்துல பிசாசுகள் எல்லாம் துரத்திட்டுலாம் வருவாங்க. ஆனா இந்த மனுஷனுடைய மகன் செய்யற சேட்டைகளை பார்த்ததுமே இவங்களுக்குள்ள அவநம்பிக்கை வந்துருச்சு. அதை தான் இயேசு பார்த்தார். யாருக்குள்ள அவநம்பிக்கை இருக்குது? சீஷர்களிடத்தில். சீஷர்களிடத்தில் இருக்கிற அவநம்பிக்கையை தான் இயேசு இங்க முன்னிட்டு சொல்லுகிறார், எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இப்ப விசுவாசிகள் அப்படின்னா ஊழியர்களை நம்பி இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஆண்டவர் அங்க பேசுறார். எதுவரைக்கும் ஊழியக்காரனை வைத்து உன்னை நான் சுகமாக்குவேன், எதுவரைக்கும் நீ ஊழியக்காரனுடைய கரத்தை நம்பி ஜீவிப்பாய், எதுவரைக்கும் ஊழியக்காரர்களுக்கு பின்பதாக நீ ஓடுவாய், உன் விசுவாசம் எங்கே? 9 கனிகள்ல விசுவாசம் ஒரு கனி. அது உங்களுக்குள் இருக்குதா என்பதை பரிசோதிக்கிறவர் கர்த்தர். அது இருக்குன்னா என்ன செய்வார்? ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். உங்க மனசுல ஓரளவு விசுவாசத்துல வளர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. 3 வருஷம் ஆச்சு சிலர் சபைக்குள்ள வந்து, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வசனத்துல அவங்கள உருவாக்கி அதுக்கடையில சுகமானாங்க, விடுதலையானாங்க. எங்க மேரியம்மா வரலையா? நல்லது. அப்புறம் நம்ம சகோதரி நிர்மலா இருக்கிறாங்க, அசுந்தா பேரி இருக்கிறாங்க. வர்ற ஜூன் மாதத்துல, இந்த மாதத்துல ஞானஸ்தானம் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கு போன நேற்று லால்குடியில இருந்து ஒரு தம்பி என்ன பண்ணாரு, ஜீசஸ் ரெடீம்ஸ் பிரேயர் நடக்கும்போது, பிரேயர் முடிஞ்சதுமே ஒரு சகோதரியை கூட்டிட்டு வரேன் பாஸ்டர், அவங்க ஒரு அலக்கழிக்கப்படுகிறாங்க, ஒரு பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி அவங்களை தொந்தரவு பண்ணுது, கடன் என்கிற அவங்க பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், சபையில் இருக்கிறவங்களா? ஆமா பாஸ்டர், ஞானஸ்தானம்லாம் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சுங்க? என்ன பிரயோஜனம்? இரவுல தூங்கினா தூக்க முடியல, சர்ப்பம் வந்து கனவுல நிக்குது. அப்ப பிசாசினுடைய கட்டில என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது. இவங்களுக்கு எதுக்கு ராபோஜன ஞானஸ்தானம் சொல்லுங்க? இல்ல அதை கொடுத்ததுனால இது போச்சா? இது பார்க்கிற எல்லாருமே யோசிக்கணும். முதல்ல ஞானஸ்தானமும் ராபோஜனம் அவங்களுக்கு கொடுத்ததுனால இது போச்சா? போகவும் இல்லை, அது உள்ளதான் இருக்குது. அப்ப நான் சொன்னேன், 3 நாள் உபவாசம் இருக்கணும். எத்தனை நாளுங்க? 3 நாள் உபவாசம் இருந்து வாங்க. வெள்ளி சனி, வியாழன் வெள்ளி சனி. நேற்றைய தினம் வந்தாங்க, சொன்னது போல வந்தாங்க, ஒப்பு கொடுத்து ஜெபித்து கர்த்தர் ஆவியானவர் இறங்கி வந்து பேசி இருக்கிறார். இனி அடுத்தது நம்ம ரிசல்ட்டை கேட்போம். இல்லையா சொல்லுங்களேன். இவங்க 3 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏன் இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல? அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி, அவங்களுடைய கனிகளுக்கு ஏற்றபடி, அவங்க தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருக்கிறதின்படி அவங்களுக்கு நான் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்களை ஞானஸ்தானத்திற்குள்ள நடத்துவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப இப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டு பழைய வாழ்க்கைக்குள்ள போகலாமா? பாவத்துல நிக்கலாமா? கூடாது, கூடாது. அதை மறந்துட்டு வருகிறதுக்கு தான் ஞானஸ்நானம், அதை விட்டுட்டு வருவதற்கு தான் ஞானஸ்நானம். புதிய ஒரு துவக்கம், புதிய ஒரு ஓட்டம், புதிய ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்நானம் ஜலத்திற்கு தண்ணீருக்கு சாட்சியாக கர்த்தரின் பார்வையிலே நாம் என்ன செய்றோம்? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அடுத்த விட்ட வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பிசாசு பிடித்திருந்த மனிதனை இயேசு சொல்லுகிறாரு, அவனை என்னிடத்துல கொண்டு வாங்கப்பா. இவங்களை முதல்ல ஒரு கடிந்து கொள்றாரு. ஏன்னா அவருக்கு கோபம் வர்றது நியாயம் தானே. எவ்வளவோ பார்த்துட்டாங்க, கூடவே இருந்து முடவர்களை, குஷ்டரோகிகளை, செவிடர்களை, பார்வையற்றவர்களை கர்த்தர் செய்யறதெல்லாம் பார்த்துட்டாங்க. அவருடைய நாமத்தையும் கொடுத்துட்டு அதிகாரத்தையும் கொடுத்து அவர் என்ன செய்யறார்? அனுப்பியும் சில பிசாசுகள் மின்னல் எங்களுக்கு கட்டுப்பட்டதுன்னு சாட்சியெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷனுடைய அந்த வெளி தோற்றத்தின் இதை பார்த்துட்டு இது நம்மளால என்ன செய்ய முடியாது, இது யாரால முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க.
இயேசுடைய நாமம் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுடைய நாமத்தை சொன்னாலே அங்க இயேசு இருக்கிறார். அது அடுத்த பிரச்சனை. இப்ப இயேசுடைய நாமத்தை சொன்னா அவன் கட்டுப்படணுமா படக்கூடாதா? படணும், படணும். இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், பிசாசின் கூட்டம் அவருடைய நாமத்திற்கு முழங்கால்கள் முடங்கணும். அந்த அளவுக்கு ஊழியக்காரன் நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரத்துல ஜெபித்த சில ஜெபங்களுக்கு இருந்த சில காரியங்களை ஆண்டவர் மாற்றினார். சாட்சி எழும்பிருச்சு போன வார ஜெபத்திற்கு. இயேசுடைய நாமத்தையும் அபிஷேகத்தையும் உடைய ஒரு ஊழியக்காரன் சொன்னா கீழ்ப்படியும். சாத்தானுக்கு பயம் உண்டு. அந்த அளவுக்கு நம்ம நிக்கணும் ஸ்ட்ராங்கா. அப்ப இவர் என்ன செய்யறாரு? கொண்டு வர சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். அவனே அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். மறுபடியும் சீஷர்கள் கிட்ட செய்த சேட்டையவே இங்க இயேசுக்கு முன்பதாகவும் செய்யறான். ஆனா என்ன நடந்தது? அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று ஒரு விசாரணை. ஏன்னா ஒரு வியாதி போன உடனே அப்புறம் பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி போயிடக்கூடாது. அல்லையே சொல்லுங்க. நம்ம இடத்துல அப்படிதான். ஆரம்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்தா நான் இதை விட பெரிய இடம் 2 மடங்கு எனக்கு இடம் தேவைப்பட்டிருக்கும். எவ்வளவு பேர் சுகமாகி, இந்த பொன்மலைப்பட்டியில எவ்வளவு பேர் சுகமாகி போயிருக்கிறாங்க. ஆர்வ கோளாறுல நானும் ஏசப்பா இறங்குங்க, அவரும் பாவம் இவன் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சுகமாக்கி அனுப்பிடுவாரு. அவர் சுகமாக்கி அனுப்பி போனவங்க அப்புறம் அதுக்கப்புறம் போனதுதான். நான் விரட்டிக்கிட்டு இருப்பேன், அம்மா எங்க இருக்கிறீங்க, ஐயா எங்க இருக்கிறீங்க. அவங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. நிறைய சொல்ல முடியும் சாட்சி எல்லாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இப்ப சபைய அவருடைய திட்டத்தின்படி வியாதியோடு வருதா, வா ராசா வா அப்படின்னு வெயிட்டிங்ல இருக்கிற போடுவோம் உபவாசத்தை. ஒரு 2 மாசம் முதல்ல ஆலயத்துக்கு வா, உபவாசம் போடு, காத்திருப்போம். எப்படிங்க? வந்த உடனே விடுதலையானதா உங்களெல்லாம் கையில பிடிக்க முடியல எங்களால, காத்திருப்போம். அப்ப ஆண்டவர் கொஞ்சம் அதுல போட்டு டோஸ்ட் பண்ணுவாரு, உருட்டி பிரட்டி, ஆஹா இங்க வலிக்குது, ஆஹா அங்க வலிக்குது, புரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அந்த வலி உணர்வோட கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். ஆமென். அப்ப ஆண்டவருடைய நாமத்தினால சகலமும் கூடும். இப்ப அவரு கேட்கிறார், விசாரிக்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எத்தனை காலம் ஆயிற்று? அடுத்தது அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிற்று. பாருங்க, கவனிக்கணும். சிறு பிள்ளைகளை பிசாசு தாக்கும். சிறு பிள்ளைகளை பிசாசு தாக்கும். இங்க மகனை கூட்டிக்கிட்டு வந்த மனுஷன் அந்நிய தேசத்தான் அல்ல. யூதயா பட்டணத்திலேயோ கலிலேயாவிலேயோ கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். புரிந்து கொள்ளணும், வேதத்தை கண்ணாமுன்னான்னு படிக்க கூடாது. இந்த 12 கோத்திரத்துல உள்ள ஒரு நபர் தான் அந்த பையன், அந்த ஆளுடைய மகன் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவும் ஊழியம் வந்து சிதறி போன மந்தையை தேடிதான் போறாரு. தம்முடைய ஜனங்களுக்குள்ளதான் ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப இவர்கள் யெகோவா தேவனை அறிந்தவர்கள். ஆனா இவங்க இயேசு அறியல. ஆனா யெகோவா தேவனுடைய வார்த்தைக்குள்ள இவங்க இல்ல. அதனால இவங்களை யாரு ஓவர்கம் பண்ணி வந்துருச்சு? பிசாசு வந்துருச்சு. இயேசுடைய எல்லைக்குள்ள பத்திரமா இருந்துடணும். இயேசுடைய எல்லைகளை விட்டு வெளியே போக நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவோடு வாழ்ந்துட்டா பாதுகாப்பு. இயேசுவை விட்டு தள்ளி நின்னோம்னா ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். சபையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தூர தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுடைய அன்புல மாத்திரம் நிலைத்திருங்க. அவர் கண்ணுக்கு தெரியாதவரா இருக்கலாம், பிரச்சனை அது இல்லை. உங்க விசுவாசம் அவர் அப்படியே சுண்டி இழுக்கும். சிங்காசனத்துல இருக்கிறவர் உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வருவாரு. உங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. அவரை விட்டு விலகாம இருக்கணும். பாதிக்கப்பட்ட இந்த மகன், தகப்பனுடைய இந்த மகன், அவன் இஸ்ரவேலர்கள் ஒருவன். அப்ப கை கொள்ளாத பிரமாணங்களை கை கொள்ளாத பாவத்தின் நிமித்தமோ இவர்களுடைய முன்னோருடைய சாபங்களின் நிமித்தமோ அவன் அலக்களிக்கப்படுகிறான். அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ஆண்டவராகிய இயேசு. ஆமென் சொல்லுங்க. யாருங்க பரிகாரி அதற்கு? ஆண்டவராகிய இயேசு. இப்ப இயேசு கிட்ட வந்தாச்சு, அலக்களிக்கப்படுகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் நீர் ஏதாகிலும் செய்ய. ஒரு ஆவி பிடித்ததுன்னு சொன்னா கவனிக்கணும். அந்த ஆவியுடைய டார்கெட் என்ன தெரியுமா?
அந்த ஆத்துமாவை கொண்டு போகணும். இவனை கொலை செய்யும்படி, ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க, இவனை கொலை செய்யும்படி சில நேரம் எங்க தள்ளுது? தீயிலும் சில நேரம் தண்ணீர், ரெண்டுலையும் விழுந்தா அவன் செத்து போவான். அப்ப உடம்பு முழுவதும் காயம். ஆண்டாண்டு காலம் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த வாலிப பிள்ளை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருவேளை நீங்க தூரத்துல இருந்து நீங்க பார்க்கறீங்கன்னு சொன்னா, நீங்க எங்களை அணுக முடியல, தூர தேசத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா பரவாயில்ல, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாங்க, தொலைபேசியில வாங்க. சில காரியங்களை சொல்லி கொடுத்து உங்களுக்காக இங்கிருந்து நாங்க ஜெபிக்க ஆவலா இருக்கிறோம். விடுதலை அற்றவர்களுக்காக, விடுதலைக்காக ஜெபிக்க எந்த தேசத்துல இருந்து நீங்க பார்த்தாலும் சரி, இலங்கை, கனடா, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், யாரானால் நேரத்தை என்னால் ஒதுக்கி கட்டுண்டவர்களுடைய விடுதலைக்காக என்னால் ஜெபிக்க மனது திறந்த உள்ளத்தோடு என்னால் செயல்பட முடியும். இந்த வீடியோ நீங்க பார்க்கிறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லுங்க. உபவாசங்களை முன்வைத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அப்படிப்பட்ட கட்டுகளுள்ள ஜனங்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்க கர்த்தரால நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சேவையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சோ நீங்க இதை பார்க்கிற நீங்க, உங்களுக்கு தெரிந்த அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யுங்க, எங்களிடத்துல நீங்க டைரக்ட் பண்ணலாம். நாங்க தொலைபேசி மூலமா அவங்களுக்கு உண்டான சுகபலத்துக்காக ஜெபங்களை ஏறெடுப்போம். சரி, தொடர்ந்து வாசிப்போம். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், அந்த தகப்பனுடைய ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கவனிக்கணும். அங்க பேசும்போது அவர் சொல்றாரு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அவர் கேட்டுக்கிட்டது, வேண்டிக்கிட்டது எல்லாமே சரிதான். அதுல என்ன எல்லளவும் வருத்தம் இல்லை, கரெக்டா தான் பேசியிருக்கிறார். ஆனா கடைசியா ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் மாறிட்டாரு. எங்க அவர் சொல்றாரு பாருங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அது விசுவாசம் அல்ல. வாயின் வார்த்தைகள்ல புறப்படுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படின்னா உங்களால ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுங்க. விஷயம் புரியுதுங்களா? இவர் பண்ணுகிறவர் நம்பிதானே வந்தாங்க. இவரை குறித்து ஊரே சாட்சி கொடுக்குது இப்ப இயேசுவை குறிச்சு. ஆனா வந்தவர் வாய் திறக்கும் போது உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படின்னது அங்க கனியற்ற வாழ்க்கை. இப்ப இந்த பிசாசு இந்த மகனை பிடித்து அலக்களிப்பதற்கு காரணம் இந்த மனிதனுக்குள் கனியற்ற வாழ்க்கை. விசுவாசம் என்கிற கனி அங்கு காணப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப இதுல நம்மளும் ஆண்டவர் சமூகத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. ஏதோ உளர்றோங்கிற பேர்ல அப்படியே கவலைகள் அப்படியே கொட்டுறோங்கிற பேர்ல எல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. அது அவிசுவாசம். உங்களுடைய பேச்சு விசுவாசத்தில் இருக்கு. நீங்க சொல்லும் போதே சொல்லணும், இது உம்மால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதான் 100க்கு அதிபதி அங்க அற்புதத்தை பார்த்தா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துறேன். அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இயேசு கிட்ட போகணுமே தன் பாவங்களை உணர்த்தப்பட்டுட்டாடு. அப்ப அவரு சொல்றாரு, நானே ஒரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் வீட்டுக்கு இவர் ஏன் வரணும்? புனிதர், அவர் பரிசுத்தர். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேவனிடத்துல விண்ணப்பம் பாருங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும். அங்க ஒருவருடைய விசுவாசமும் சேர்ந்து அடியாயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு உடனே அப்படியே சுற்றி முற்றி பார்க்கிறாரு. பின்னாடி இருக்கிறாலாம் தெரிக்குது, ஏன் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு அப்படின்னு. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களும் ஆச்சரியமா பார்க்கறாங்க, என்ன நம்மளை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சுத்தி பார்த்துட்டு சொல்றாரு, சமஸ்த இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை. ஆபிரகாமிலிருந்து அடியாகி வர்றாரு. டக்கு 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 டக்குன்னு விசுவாசி கூட்டம் எல்லாம் அடியாகுது. இஸ்ரவேல் சொன்னா ஆபிரகாமை கொண்டுதான் உருவாக்கினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு விசுவாசத்தின் தகப்பன் யாருங்க? ஆபிரகாம். அவரு கூட அவிசுவாசத்துல நடந்த பதிவு பண்ணப்பட்ட சில காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனா வந்தாயா அந்த ஆளு நல்ல மனசுக்காரன் பாருங்க, தான் வேலைக்காரன் வேதனைப்படுறத குறிச்சு ஆண்டு சமூகத்துல ஒரு விசுவாசத்தோடு பேசினான் பாருங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கர்த்தரோடு. அல்லேலூயா சொல்லுங்க.
கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல இந்த 9 கனிகள்ல மிகவும் அவசியமான கனி விசுவாசம். 9 கனிகள் இருந்து 8 கனிகள் உங்கள்ட்ட இருந்து இந்த 9வது கனி இல்லாம ஒருவேளை அது செயல்படாம போனுச்சுன்னா என்னால சொல்ல முடியும் அனுபவத்தை வச்சு, அந்த மீதம் இருக்கிற 8 கனிகளும் அடியாய் போகும். மீதம் இருக்கிற அந்த 8 கனிகளும் வீணாய் போகும். இந்த விசுவாசம் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அந்த 8 கனிகளையும் சேர்த்து அப்படி எடுத்து நிறுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், பாருங்க அந்த தகப்பனாரை நோக்கி சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். நம்ம எதை பேசுறோமோ திரும்ப அதை இயேசு பேசுவார். அவர் நீ விசுவாசி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரா பாத்தீங்களா? நீ எப்படி நீ எனக்கு செக் வச்சு பேசினியோ அதே ரூட்டை போட்டு ஆண்டவர் பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால். இவன் என்ன சொன்னாரு? நீங்க உங்களால ஏதாவது செய்ய கூடுமானால். ஆண்டவர் பேசுறாரு, அப்படியாப்பா சரி உன்னால் விசுவாசிக்க கூடுமானால். சிலால் வந்துட்டு சொல்லு, எனக்கு இது நடந்துட்டா ஞானஸ்தானம் தான் பாஸ்டர். எது நடக்க போகாத ஒரு காரியத்தை இவர் ஆரம்பிக்கும் போதே இது நடந்துட்டா அப்படின்னாலே அங்க முடிஞ்சு போச்சு, அங்க விசுவாசம் இல்ல. என் ஊழிய பாதையில நிறைய பேர் சொல்லி கேள்விப்படு, எங்களுக்கு குடும்பத்தில் இது நடக்கட்டுங்க, எங்களுக்கு இயேசு இதை செய்யட்டுங்க. அதல்ல விசுவாசம். நீ கொண்டு வந்து இயேசுவேன்னு ஒரு பாதத்துல விழுகிறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு இதை செய்யட்டும், எனக்கு அதை பண்ணட்டும், அது விசுவாசம். அது அப்படிப்பட்ட விசுவாசம் அங்கீகரிக்கப்படுவதும் இல்லை. அப்ப விசுவாசத்துல நம்ம தேறினவர்களா இருக்கணும். இயேசு என்ன செய்தாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். 9 கனிகள்ல மிக முக்கியமான கனி விசுவாசம். விசுவாசிக்கிறவர்களால் என்னவா? எல்லாம் கூடும்னா, பிசாசு பிடி என்ன, வியாதி என்ன, உன் பிரச்சனை என்ன, கடன் என்ன, எல்லாம் கூடும். என் நாமத்தின் மேல நீ விசுவாசமா இருந்து கேட்பாயானால், என் நாமத்தை நீ உச்சரிப்பாயானால், அவர் சொல்றார் எல்லாம் உனக்கு கூடி வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல நிலைநிற்க கற்றுக்கொள்ளணும், விசுவாசத்துல பேசணும், விசுவாசத்துல நடக்கணும், விசுவாசத்துல உங்க வியாபாரங்களை செய்யணும். விசுவாசி நஷ்டத்தை குறித்து யோசிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. இழப்புகளை இழந்ததை குறித்து யோசிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. புதிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க. இழந்ததையே சிலால் பேசி 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 எதிர்காலமும் இழப்பு தான் பாத்துங்க. அதுக்கப்புறம் மேல வரவே முடியாது. நான் இழந்துட்டேன், ஆனா திரும்ப எனக்கு கர்த்தர் இரட்டத்தனையாய் தருவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். விசுவாசிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். சீஷர்கள் கிட்ட போன அந்த பையனை பார்த்ததுமே சீஷர்களுக்குள்ளேயும் அவநம்பிக்கை வந்துருச்சு, இந்த தகப்பனாருக்கு அவநம்பிக்கை வந்துருச்சு. அதனாலதான் இயேசு எல்லாருக்கும் சுட்டி காட்டுறாரு, அவநம்பிக்கையோட நீ வந்த, கூட இருக்கிறவ பார்த்து அவநம்பிக்கையோட நீ ஜெபம் பண்ண அப்படின்னு 2 பேத்துக்கும் 2 டீமுக்கு அழகா டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? தம்முடைய வார்த்தைகளை கொண்டு விடுதலையாக்குறார். வாசிச்சு முடிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. சேவை பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. அவரு ஹெல்பர் அப்படியே அப்படின்னு கை தட்டினா போதும், 4 சீஷர்கள் ஜம்ப் பண்ணி போயிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பாங்க? சும்மா தூக்கி எடுத்து நிறுத்திருப்பாங்க. சேவை, ஆண்டவருக்குள்ள இருக்கிற சேவையுடைய அந்த 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 மகிமையை பாருங்க.
விழுந்தவே நுரத்தல் இருக்கிறான், அலக்கழிக்கப்பட்ட அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கலாம். இயேசுவுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதத்துக்கிட்ட வந்துட்டா தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. முறையான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். ஏனோதானன்னு வாழ்றதில்ல, ஏனோதான் ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக, இது போல விடுதலையாக்குகிறதுக்காக அல்ல. அவர் விரும்புகிறபடி நீங்க வாழ்ந்து முடிக்கணும். அதற்காக அவரை பின்பற்றணும்னு சொல்லிதான் இத்தனை காரியங்களை நமக்கு செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அதை குறித்து யாக்கோபு, விசுவாசத்தை குறித்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? விசுவாசத்து குறித்து ஒரு கேள்வி. மறுபடியும் வாசிங்க ஆரம்பத்திலிருந்து. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கவனிச்சு பார்க்கணும். விசுவாசம் இல்லாத கிரியைகள், விசுவாசம் இல்லாத இயேசுவை பின்பற்றுகிற மார்க்கத்தார்கள், நீங்க கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க நம்பிக்கை அவநம்பிக்கையா இருந்து, நம்பிக்கை அற்றவர்களா இருந்து, விசுவாசிக்க கூடாதவர்களா இருந்து நீங்க எதையாக செய்வீங்கன்னு சொன்னா அந்த விசுவாசம் அது வெறுதாய் போகும் என்று, பயனற்றதாய் போகும் என்று வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அடுத்தது நம்ம சாந்த குணத்தை குறித்து பார்த்து முடிக்க போகிறோம். லூக்கா 17:6. அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே நடப்படுவாயாக. ஹல்லேலூயா. அப்படி சொன்னா, அந்த விசுவாசத்தோடு சொன்னா இயேசு சீஷர்கள், இது விசுவாசிகளுக்கு அல்ல, ஊழியர்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறது. அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமாகும், இல்லைன்னு சொல்லவும் இல்லை. ஆனா தன்னுக்கு பின்னால் இருக்கிற 12 பேரை பார்த்து விசுவாசத்தை குறித்து சொல்லி, அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குது? கடுகு விதை அளவு இருக்குது. அவர் சொல்ல கடுகு விதை அளவு போதும்பா. அவர் ஒன்னும் பெரிய ஆரஞ்சு அளவுக்கு எதிர்பார்க்கல, ஆப்பிள் அளவுக்கு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கறதே சின்ன கடுகு அளவு இருக்கா, சரி ஓகே. இந்த காட்டத்தி மரத்தை நீ பார்த்து பேர்ந்து சமுத்திரத்துல போய் நீ வந்து விழுனா விழுகும். அப்ப நீங்களும் நானும் தெரிந்து கொண்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், நம்ம சொல்லுவோம், ஆலயத்துக்குள்ள வருவோம், அவநம்பிக்கையோடு பயணிப்போம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒருபோதும் அந்த ஆண்டோடைய ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ உங்க எல்லைகளுக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சொல்லனே, தசம பாகம் கொடுக்கிறதுங்கிறது என்ன? அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். காணிக்கை கொடுக்கிறதுன்னு அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். கொடுத்தா முளைக்கும், விதைக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை விசுவாசிக்காதவர்கள் நீங்க குறைவாகவும் கொடுக்க வேணாம்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அது அறகுறை விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதும் இல்லை. விசுவாசம் இல்லாதவங்க ஜெபங்கள், விசுவாசம் இல்லாதவங்க விதைகள் பலனை கொண்டு வருவதும் இல்லை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம விசுவாசத்தோடு தசம பாகம், காணிக்கை, விசுவாசத்தோடு ஜெபம், விசுவாசத்தோடு ஏழைக்கு இறங்குனா கர்த்தர் என்ன? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். என்ன பாக்கியவானா? பாக்கியவதை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு விசுவாசிக்க. கிரியைகள் இல்லாத விசுவாசம் பலனற்று போயிடும். அதனால அதுல கவனமா நீங்க இருக்கணும். அதை குறித்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்துட்டு அது அடுத்ததா சாந்த குணத்தை குறித்தும் கனிகளாகிய சாந்தத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். எபிரேயர் 6:1 எடுத்து நீங்க சீக்கிரமா வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல
மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இப்ப விசுவாசம் யார் பேர்ல வைக்கணும்? தேவன் பேர்ல வைக்கணும். அதை எதெல்லாம் விடணும்னு சொல்லி சொல்லுது. மறுபடியும் அதை வாசிங்கம்மா. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வளருகிற தேவ பிள்ளைகளுக்கு உங்க விசுவாசத்தின் தரம் என்ன, அதனுடைய அளவு என்னன்னு நீங்க அளந்து பார்க்கணும். நம்பிக்கை அற்றவர்களாக கேட்கிற ஜெபங்கள் பயனற்றது. நம்பிக்கை அற்றவர்களாக விதைக்கிற விதைகள் பயனற்றது. நம்பிக்கை அற்றவர்களாக ஏதோ ஒரு ஊழியக்காரனுக்கு பின்பதாக போகிறது பயனற்றது. இருக்கிற இடத்துல அற்புதத்தை பார்க்கலாம், நீங்க இருக்கிறவங்க கூடாரத்துல அதிசயத்துல பார்க்கலாம், நீங்க இருக்கிற திருச்சபையில தேவ மகிமையை பார்க்கலாம். ஆனா உங்களுக்குள்ள என்ன கனி இருக்கணும்? விசுவாசத்தின் கனி காணப்படும். அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். உடனே வருமா? கிடையாது. ஒரு சம்பவத்தை கடந்தா அடுத்த சம்பவம், ஒரு சம்பவத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த சம்பவத்துக்கு போகும்போது இன்னும் விசுவாசம் பெருகணும், குறையக்கூடாது. சிலர் ஆலயத்துக்கு வருவாங்க, முதல்ல இயேசு எல்லாம் செய்வார், வருவாங்க, கொஞ்சம் தாமதம் ஆகினதுமே ரிவர்ஸ் கியரை போடுவாங்க. பாஸ்டர் வரட்டா அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் கீழே அப்படியே பாத்தீங்கன்னா பாஸ்டர் பாவம் விரட்டுவாரு, இவன் ரிவர்ஸ் கீழே போய்கிட்டே இருப்பான். தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஏரியால எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. அல்லேலூயா. இயேசு கொடுக்கிறதுக்காக இயேசு செய்வாரு. ஆனா அந்த விசுவாசத்துடைய ஆழம் இருக்கு பாருங்க, அதுதான் அவரை சுண்டி இழுக்கும். இவன் அசைக்க முடியாத ஒரு சகையுடைய வாழ்க்கையில பாருங்க, இருக்கிற எல்லார காட்டிலும் அதிக வாஞ்ச இயேசு மேல சகை கிரேஸ். அதனாலதான் எல்லாத்தையும் வரிஞ்சு கட்டிட்டு காட்டாத்தி மரத்துல ஏறினாரு. பார்த்தார் ஆண்டவர், இவன் வீட்டுல தான் நான் தங்கணும், இந்த பகுதியில நான் தங்குறதுக்கு தகுதியான வீடு தான் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா மக்கள் சொல்றாங்க இவன் சரியில்லைங்கிறாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? குறைவை நிறைவாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. சரி, சாந்த குணத்தை குறித்து வாசிப்போம். சங்கீதம் 145 அதிகாரத்துல 8 வசனத்தை பார்க்கும்போது நீடிய சாந்தம் என்று கர்த்தரை குறித்து நமக்கு வேதம் அறிமுகப்படுத்துகிறது. 145 8 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எல்லாரும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் நம்ம ஆண்டவர், இதுதான் நம்ம கடவுள். எப்படிப்பட்ட விவரங்களோடு ஆண்டவர் குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சாந்த குணத்தை நம்ம பெறுவதற்கு சாந்த குணமுள்ள தேவனை ஆராதிச்சு அவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி காத்திருக்கும் போது சாந்த குணம் நம்மை நிரப்பக்கூடும். ஆமீன் சொல்லுங்க. அவருடைய மகிமை இறங்கி வரும்போது நம்ம சுபாவத்துல கேடுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கலாம், துன்மார்க்கர்களாக வாழ்ந்திருக்கலாம், சண்டைக்காரர்களாக வாழ்ந்திருக்கலாம். ஆனா சாந்த சொரூபியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்த்து அவருக்கு நீங்க அழைப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்ய வருகிறாரு? உங்களை தம்முடைய சாந்தத்தின் கனியினால நிரப்ப விரும்புகிறார். இப்ப சொல்லுங்க, சாந்தம் என்கிற கனி யாருகிட்ட இருக்குது? கர்த்தரிடத்தில் இருக்குது, ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் இருக்குது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும். எப்படிப்பட்ட சாந்தங்க? நீடிய சாந்தம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமே. மத்தேயு 10 அதிகாரம் 29 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது மத்தேயு 11 அதிகாரம், மன்னிக்கணும், மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம 145 சங்கீதத்துல படிச்ச வார்த்தை இங்க இயேசு வாய் திறந்து சொல்லுகிறார். நான் சாந்தமும், சாந்த சொரூபி. அப்படியே அடிக்க வர்றவனுக்கு சரி, ஏசுறவனுக்கு சரி, ஈட்டியால குத்தவரியா சரி, பரவாயில்ல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குங்க? இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப சாந்தம் என்கிற கனியை பெற்றுக்கொள்ள அதை நீங்க யாரிடத்துல கற்றுக்கொள்ளணும்? இயேசுவினிடத்துல கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனிடத்துல நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்டீங்கன்னா அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முடியுமா? முடியாதா? சாந்த குணங்கிறது என்னங்க? வாயடக்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்ல போனா அமைதலா இருப்பது. எடுத்ததுமே கடுகு விதை போல படப்படன்னு நாம சரி சரி. கோபக்காரங்க தான், அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க கோபத்தை அடக்கிக்கிட்டு இருக்கணும். சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அதுதான் இயேசு எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், சரி. கனி என்ன இருக்குன்னு ஒரு பார்க்க வரும்போது கனி வேணாமா? நம்ம ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி நம்ம வாய் திறந்தோமோ, எப்படி பிறனை நாம் ஏசினோமோ, ரவுண்டு கட்டி அடித்தோமோ, அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னா உனக்குள்ள அந்த கனி கிரியை செய்யாது. சில வாயெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா, அடங்கவே அடங்காது. ஐயோ அப்பா, நான்லாம் சொல்லுவேன், காது வலிக்குது தாயால விடு, கடவுடா கடவுடான்னு போட்டு சில ஜெப குறிப்புகளை சொல்றது கடையில ஒரு அரைச்சிட்டு தான் விடு ஒருத்தனை. குடும்பத்தில் இவங்க அப்படி அவங்க அப்படி, எல்லாமே அப்படிதான். இயேசு மட்டும் தான் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. யாருங்க நல்லவரு? இயேசு மட்டும்தான் நல்லவரு. மற்றவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அதுல நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க. உங்க மன விருப்பத்தை உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரே தெய்வம் அவர் தான். கட்டினவங்களா இருக்கட்டும், பிறந்தவங்களா இருக்கட்டும், உங்க வீட்டுல வளர்றவங்களா இருக்கட்டும், பிரச்சனை தான், சரி இருக்கட்டும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:3 வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்னங்க? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் யாருடையது? அவர்களுடையது. அவர்களுடையது. 4 வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் அடைவார்கள். சாந்தத்தை குறித்து அதுல ஒரு சாந்த வசனம். குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அமைதலா இருந்தா ராஜ்யம் கிடைக்குன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜா 1000 ஆண்டு காலம் பூமி அரசாள வரும்போது சாந்த குணமுள்ளவர்கள் கைகளிலே இந்த பூமி ஒப்பு கொடுக்கப்படும் என்று வேதத்திலே கர்த்தர் ஒரு இடத்துல பதிய செய்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். எபேசியர் 4:1 வசனத்திலிருந்து 4 வசனங்கள் நம்ம வாசித்து கேட்க போகிறோம். சீக்கிரம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியினால் ஒருமையை கற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்க, ஆலோசனை சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட நீடிய சாந்தம், நற்குணம், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்து நிறைவேற்றுவதற்கு ஏதோ இருங்கன்னு சொல்லல, ஜாக்கிரதையாயிருங்க. அப்படின்னா ஏதோ அதுக்கு அடுத்தது ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். கனியில வளராதவர்களுக்கு வேறருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருங்கன்னு பவுல் ஆலோசனை சொல்வதற்கு காரணம், இந்த வாய்ப்பை இழந்துட்டா அடுத்தது கஷ்டம்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்க. சரி, இதை குறித்து கடைசியாக 1 பேதுரு 3 1-4 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். சீக்கிரம் எடுத்துக்கொள்வோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். தேங்க்யூ லார்ட். வாசிங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின்
மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. குடும்பத்துல நடக்கிற சண்டைக்கு ஆண்டவர் பைபிள் ஆன்சர் வச்சிருக்கிறாரு பாருங்க. கணவன் கீழ்ப்படியில, அது இல்ல பெண்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. உங்கள் நடக்கையில், கற்புள்ள நடக்கையில் உங்க கணவர் என்ன செய்யுங்க? ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப அதுக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னா சாந்த குணம். எல்லாவற்றையும் சகிக்கிற ஒரு அனுபவம் வேணும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் வேணும். சில நேரம் நம்ம மேல நம்ம முதுகுல சுமையை சுமத்தினது போல இருக்கும், பரவாயில்ல, சாந்த குணம். ஏன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமும் அதுக்கேற்ற பலனும் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு 2 கனிகளை குறித்து பார்த்தோம். ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு சாந்த குணம். கடைசியா பார்க்க போறது இச்சை அடக்கம். சரிங்களா? சோ தேவையான வசனங்களை நான் உங்களுக்கு போதித்து இருக்கிறேன். இயேசு விரும்புகிற இந்த வாழ்க்கை அமைப்பு தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு வழிவகுத்து கொடும். ஒப்பு கொடுத்துக்கலாமா? எழுந்து நின்று ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி 9 கனிகள் எனக்கு வேண்டும். சொல்லுங்க, 9 கனிகள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. 9 கனிகளிலே நான் வளர வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுக, விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும் வாய்க்கும் என்று இயேசு சொன்னார். ஆமென். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கனிகளை கேட்கலாமா? ஒவ்வொரு கனிகளுடைய பெயர்களை சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. மாஷா. நன்றி ஆண்டவரே. கனிகளை குறித்து பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கனி கொடுக்கிற மரமாய் சபையை மாற்றுவீராக, தேவ பிள்ளைகளை மாற்றுவீராக, உருவாக்குவீராக. இவர்கள் எதிலே தவறுகிறார்களோ அவர்களை அதிலே கர்த்தர் உருவாக்குவீராக. இயேசு உருவாக்குவீராக, என் தேவன் உருவாக்குவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கனி கொடுக்கிற மரமாக ஜனங்களை மாற்றுவீராக, சபையை மாற்றுவீராக. எதில குறைவோ அதை நிறைவாக்குவீராக. உம்முடைய அன்பு இவர்களை தொடருவதாக. கர்த்தர் திருச்சபை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே, விசுவாசம் என்னும் கனியையும் நீடிய சாந்தத்தையும் உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என் பலவீனங்கள் நீங்கட்டும், அவிசுவாசங்கள் நீங்கட்டும். புதிய துவக்கத்தை தாரும், புதிய துவக்கத்தை தாரும். இயேசுவே, புதிய துவக்கத்தை தாரும். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி. தேவன் கிருபை அருளுகிறதற்காக நன்றி. ஜெபத்திற்கு பதில் உண்டாகுகிறதற்காக நன்றி. எல்லா கனமகிமை இயேசுவுக்கே. இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பிதாவே. ஆமென்.